அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆண்டவர் குடும்பத்தை ரொம்ப நேசிக்கிறார். அப்போ முதல்ல கடவுள் இந்த பூமியில் அவர் வருவதற்கு ஆதாம் ஏவாள் எனக்கூடிய ஒரு குடும்பத்தை அங்கே இணைக்கிறார். அல்லேலூயா. அப்போ முதல்ல ஆண்டவர் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அப்போ அவனுக்கு ஒரு துணை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு என்ன செய்கிறார், ஏவாளை அங்கே கொடுக்கிறார். ஆதாமுக்கு ஒரு ஏவாளை கொடுத்து அந்த குடும்பத்தை பழுகி பெருகும்படி செய்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் முதல்ல தெரிந்து கொண்டது குடும்பம் தான். இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், அவங்க பாவம் செஞ்சிட்டாங்க, பாவம் செஞ்சதுனால தேவ மகிமையை அற்றவர்களாகி ஆத்தும மரணத்தை அடைந்ததுனால இப்போ அவங்க மறுபடியும் என்ன செய்யணும், அவங்க உயிரடையணும். அப்போ அவர்களை உயிரோடு கூட எழுப்பணும். அப்போ அவங்க தீர்க்க தரிசனம் வெளிப்படுகிறது பாருங்க. அப்போ ஸ்திரீயினுடைய வித்து அப்படித்தானே. அப்போ அங்கே சொல்லுகிற நேரத்தில் உன்னுடைய அந்த ஸ்திரீயினுடைய வித்து அந்த சர்ப்பத்தினுடைய அந்த தலையை நசுக்க வேண்டும். அது யார்? அப்போ கிறிஸ்து. அப்போ அந்த கிறிஸ்து எப்படி இந்த பூமிக்கு வந்தார் அப்படின்னா, பூமிக்கு அவர் நேர பறந்து வரல, மரியாள் எனக்கூடியதான ஒரு தாயாரை, ஒரு கன்னிகையை கடவுள் தெரிந்தெடுக்கிறார். அப்போ கடவுள் வானத்தில் இருக்கிறாரு, நம்ம பூமியில் இருக்கிறோம். நம்மளை மனிதர்களாக ஆண்டவர் படைச்சிட்டாரு. இந்த பூமிக்கு எப்படி வரணும் அப்படின்னா ஒரு குடும்பம் வேணும். அப்போ இந்த குடும்பத்தில் இந்த பூமியில் எப்படி வாழணும், பூமிக்குரிய சாயலாக வரணும், அப்போ மனிதனாக வரணும். அப்போ அன்னை மரியாளுடைய அந்த திருவயிற்றிலே இயேசு பாலகனாய் பிறந்தார். அல்லேலூயா. ஆதாமும் ஏவாளும் பாவம் செஞ்சதுனால இப்போ என்ன பாவம் அப்படின்னா, ஏதேம் தோட்டத்தில் எல்லா விருட்சத்தின் கனிகளையும் என்ன செய்யலாம், நீ புசிக்கலாம். அப்போ நீ புசிக்க கூடாத ஒரு கனி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ அந்த கனியை பிசாசானவன் சர்ப்பத்தின் மூலமாய் ஏமாற்றி என்ன செஞ்சிட்டான் சொல்லுங்க, அவங்களுக்கு புசிக்க கொடுத்துட்டான். கண்கள் திறக்கப்பட்டது. இப்போ திறக்கப்பட்டதுனால அவங்க தேவ மகிமையை அற்றவர்களாக இருக்கிறாங்க. அப்போ அந்த மரத்தை தொட்டதுனால அவர்கள் பாவத்துக்குள்ளே அவர்கள் மரித்து விட்டார்கள். அவர்களை உயிரோடு கூட எழுப்பும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னொரு மரத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் சிலுவை மரம். அல்லேலூயா. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்க, கிறிஸ்து நமக்காக மரத்திலே அவர் சாபமானார் என்று எழுதியிருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்போ அதே மரத்தை என்ன செய்யணும், தெரிந்து கொண்டு நமக்கு நித்திய ஜீவனை இழந்து போன அந்த ஆத்துமாவை, மரித்து போன அந்த ஆத்துமாவை உயிரடைய செய்யும்படியாக கிறிஸ்து இயேசு சிலுவையிலே நமக்காக அவர் மரித்தார். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு சொல்லலாம், அப்போ சிலுவை என்பது ஒரு அருவருக்கப்பட்ட ஒரு சின்னமாக இருந்தது. சிலுவை அப்படின்னா 2000 வருடங்களுக்கு முன்பாக அது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், சிலுவை ஒரு தூக்கு மரம், அது சாபமான ஒரு சின்னம். இயேசு கிறிஸ்து என்றைக்கு சிலுவையில் மரித்தாரோ அன்றையிலிருந்து புனிதமாய் மாறிவிட்டது. அல்லேலூயா. அந்த சிலுவையை செஞ்சிருப்பவன் இயேசுநாதரை அடித்தாங்க இல்லையா, அந்த சிலுவையை செஞ்சவன் உண்மையிலே ஒரு நல்ல மனுஷனாக இருந்தா அவன் வருத்தப்பட்டிருப்பானா இல்லையா? யாரோ இதில் சாக போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவன் மனஸ்தாபப்பட்டிருப்பான். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் மரித்து அவர் என்ன சொல்லாரு, அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட எழுந்த பிறகு இப்போ அவன் நினச்சிருக்கலாம், நான் செஞ்ச சிலுவையில் என் இயேசு மரிச்சிருக்கிறான்னு சந்தோஷப்பட்டிருப்பான். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ பாருங்க, அப்போ இந்த குடும்பத்தை கர்த்தர் ரொம்ப நேசிக்கிறார். அப்போ முதல்ல பாருங்க, இப்போ குடும்பம், இந்த குடும்பம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டளை இடுகிறார்.
ஒரே மனைவியை உடைய புருஷனும் பிள்ளைகளை நல்லொழுக்கம் உள்ளவர்களாய் கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 3:2-4 சொல்லப்பட்டிருக்கு. பிள்ளைகளை எப்படி இருக்கணுமா? நல்லொழுக்கத்தில் கீழ்ப்படிய பண்ணணுமா. அடுத்தது பாருங்க, அப்போ அந்த குடும்பத்தை ஆண்டவருடைய வழியில் நடத்தணும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது, எகிப்திலிருந்து நீ வந்துட்ட, நீ எகிப்திலிருந்து நீ வருகிற பொழுது இந்த வார்த்தைகளை, நியாயப்பிரமாண வார்த்தைகளை உன் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய, நீ கற்றுக் கொடுக்கணும். அப்படி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் குடும்பத்தை நேசிக்கிறார். அப்போ அந்த குடும்பத்துக்குள்ளே ஆண்டவர் வருகிறார். ஆண்டவர் முதல்ல செஞ்ச அற்புதம் கூட ஒரு கல்யாண வீட்டில் தான் செஞ்சார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆண்டவர் குடும்பத்தை எப்படி நேசிக்கிறாரு. தன் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தவராய் இருக்கிறார். தன் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தவராய் இருக்கிறார். தன் தாய் மரியாள், அவர்களுக்கு வயசாயிட்டு, வயசான உடனே இப்போ இயேசு சிலுவையிலே மரிக்க அங்கே ஆயத்தமாக இருக்கிறார், சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் கூட தன் தாயை அவர் அனாதையாய் விட்டுவிட்டு போகவில்லை. ஸ்திரியே, அதோ உன் மகன், மகனே இதோ உன் தாய், அதோ உன் தாய் என்று அந்த தாயை இறுதி நேரத்தில் கூட பராமரிக்கிறார். அப்போ ஒரு சொந்த குடும்பத்தை நம்ம நல்லா என்ன செய்யணும், விசாரிக்கணும். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஊழியம் ஊழியம் ஊழியம்னு சொல்லி ஊழியத்துக்கு ஓடிடுதாங்க. அது நல்லது. ஆனால் குடும்பத்தை தான் முதல்ல விசாரிக்கணும். குடும்பத்தை, மனைவி பிள்ளைகளை விட்டுட்டு ஊழியத்துக்கு ஓடுவதை காட்டிலும் வந்து பிள்ளைகளிடத்திலே, மனைவியினிடத்திலே என்ன செய்யணும், அவன் நலம் விசாரிக்க வேண்டும். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தன்னுடைய சொந்த குடும்பத்தை விசாரிக்கணும். தன் மனைவியினிடத்தில் புருஷன் அன்பாயிருக்கணும். மனைவியும் புருஷனிடத்தில் எப்படி இருக்கணுமா, அன்பாய் இருக்கணும். அப்போ நம்ம 2 பேரும் யார் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லப்படும் பொழுது ஒரே சரீரம். அப்போ 2 பேர் யாரு, தனித்தனியாக கிடையாது. நான் சொல்றது விளங்குதா? இப்போ ஒரு என்ன சொல்ல, ஒரு 10 ரூபா காயினை நம்ம எடுத்துக்கிடுவோம். இந்த காயினில் இப்போ 2 பக்கமும் என்ன செய்யணும், ஒன்று பூ இருக்கணும், என்ன அதான உண்மை. இப்போ அந்த காயின்ஸில் சரி தலை மட்டும் இருக்குது, பூ இல்லை, அது செல்லுமா? அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ பூ மட்டும் இருக்குது, தலை இல்லை, அந்த காசு செல்லுமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, குடும்பத்தில் கணவன் மனைவி இருவரும் 2 பேர் கிடையாது, ஒரே மனிதர்கள், ஒரே மாமிசம் அப்படி சொல்லியிருக்கு. அப்போ நம்ம குடும்பத்தில் மனைவிக்கு ஒன்றுன்னா புருஷன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும். மனைவியும் புருஷனுக்கு என்ன செய்யணும், செய்ய வேண்டும். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, நம்ம வெறும் சத்தியத்தை தான் பண்ணுறோம். ஆலயத்தில் வச்சு திருமணம் நடக்கும், இன்பத்திலும் துன்பத்திலும் அப்படி தானே, சுகத்திலும் சுகவீனத்திலும் அப்படி தானே, உயர்விலும் தாழ்விலும் நான் உனக்கு நான் புருஷனாக இருக்க நியமிக்கப்பட்டிருக்கிறேன், மரண பரியந்தமும் அப்படின்னு சொல்லிலாம் நம்ம என்ன செய்வோம், நம்ம அந்த சத்தியம் பண்ணுவோம். அப்போ கல்யாணம் முடிஞ்சு அப்படியே கொஞ்சம் காலங்கள் போக 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 அந்த அன்பு அப்படி இருக்குமா? ஆரம்ப நாட்களில் இன்றைக்கி இருக்கக்கூடியதான இளைஞர்களை பார்த்தீங்கன்னா அப்படியே செல்ஃபோனை எடுத்துட்டு அப்போ என்ன செய்கிறாங்க, லவ் பண்ணுறாங்களாம். செல்லம் சாப்பிட்டியா, சொல்லு சொல்லு சொல்லுன்ட்டே கிடக்கிறான், பல மணி நேரம் பேசுகிறான். ஆனால் அப்படி இல்லை, அது துர்இச்சை. ஈசாக்கு அவளுடைய தாய் சாரால் இறந்து போயிட்டான். இறந்து போன உடனே அவன் துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். ரெபேக்காளை ஆண்டவர் கொடுக்கிறார். ரெபேக்காளை தன் தாய் இருந்த அந்த கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவன் நேசித்தான் அப்படின்னு இருக்கு. அப்போ நேசம் எப்போ வரணும் அப்படின்னா திருமணத்திற்கு பின்பு. அல்லேலூயா. அப்போ தன் சொந்த மனைவியை நம்ம நேசிக்கணும்.
இன்னைக்கு நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, தன்னுடைய மனைவிக்கு உடம்பு சரியில்லை, உடனே அவங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது, ஒரு வெண்ணி கூட போட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்படி தானே? நான் சொல்கிறது விளங்குதா? கணவனாரை சொல்கிறேன். இல்லைன்னா கணவனார் இருக்கும்போது மனைவி அப்படி இருக்கக்கூடாது. உங்கள் பலவீனத்தில் ஒருவருக்கொருவர் என்ன செய்யணுமா? நம்ம தாங்கணும். நம்ம மனைவி தானே, நம்ம பிள்ளைகள் தானே. நம்ம பிள்ளைகளிடத்தில் எப்படி இருக்கணும்? நம்ம மனைவியிடத்தில் எப்படி இருக்கணுமா? அன்பாக இருக்கணும். அப்போ அன்பு வந்துட்டுனாலே நம்ம மனைவியை நேசிக்க ஆரம்பிச்சிருவோம். அல்லேலூயா சொல்லுங்க. மனைவிக்கு ஒன்றுனா புருஷன் என்ன செய்யணும்? தாங்கணும். ஓ வேலையை நான் செய்ய முடியுமா, உனக்கெல்லாம் நான் வேலை செய்ய முடியுமா அப்படி சொல்லக்கூடாது. நம்ம சொந்த சரீரம், அதை என்ன செய்யக்கூடாது? பகைக்கக்கூடாது. மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும். உன் மனைவி படுக்கையில் கிடக்கிறாங்க, காய்ச்சலில் கிடக்கிறாங்கன்னா அவங்களுடைய துணியை கூட நம்ம என்ன செய்யணும்? நம்ம தான் அன்னைக்கு வாஷிங் மிஷினாக மாறணும். மனைவிக்கு ஏதோ ஒரு பலவீனம் வந்துட்டு அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? எல்லாவற்றையும் சகித்து அதை செய்ய வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னைக்கு குடும்பத்தை தான் நம்ம என்ன செய்யணும்? சரியாக இருக்கணும், கவனித்து கொள்ளணும். குடும்பத்தை விட்டுட்டு ஊழியன்னு நீங்கள் வரக்கூடாது. விசுவாச மக்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறது, இன்னைக்கு சர்ச்சில் பிரேயர் இருக்குது, சர்ச்சில் ஜெபம் இருக்குது, இன்னைக்கு கூட்டம் இருக்குது அப்படின்னு பிள்ளைகளுக்கும் கணவனுக்கும் செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் இங்கே வந்துட்டீங்க அப்படின்னா அது ஆண்டவருடைய பார்வையிலே அருவருப்பாக இருக்கும். அல்லேலூயா. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? 10 மணிக்கு ஜெபம். அப்போ வீட்டில் எல்லா வேலைகளையும் என்ன செய்யணும்? செஞ்சுட்டு வரணும். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ ஜேசிபியாக மாறுகிறாள். அப்படி எழுதியிருக்கா? ஆமாவா இல்லையா? அப்போ இடித்து போடுகிறாள்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அப்படி மாறிடக்கூடாது. அப்போ நம்ம புத்தியுள்ள ஸ்திரீகளோடு இருந்து தன் கணவனுக்கு நல்லொழுக்கமாக நற்புத்தியிலே நடந்து கொள்ள வேண்டும். ஏற்ற தாழ்வு வந்தாலும் ஒருவருக்கொருவர் என்ன செய்யணும்? விட்டு கொடுக்கணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பால்யாங்கிச்சோ அந்த தேவ மனிதன் தென் கொரியாவில் ஒரு பெரிய அப்போஸ்தலனாக அங்கே இருந்தார். அந்த பால்யாங்கிச்சோ என்ன செய்வார்? ஊழியத்துக்காக கடந்து போயிடுவார். எந்த நேரமும் ஊழியத்துக்கே போயிடுவார். இப்போ ஊழியத்துக்கு அவங்க போகிற நேரத்தில் அவங்க மனைவிக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் அவங்க படுக்கையில் அவங்க கிடந்துட்டாங்க. அவங்க படுக்கையில் இருக்கிறாங்க, மனைவியை பார்க்கல. இவர் கர்த்தருக்காக ஊழியன்னு ஓடிட்டே இருக்கிறாரு. அப்படி ஊழியன்னு ஓடிட்டே இருக்கிற நேரத்தில் இப்போ திடீர்னு அவர் என்ன செஞ்சிட்டாரு? ஒரு அழகான நாய்க்குட்டியை ஒன்று வாங்கிட்டார். அழகான நாய்க்குட்டியை வாங்கி மனைவிட்ட கொடுத்து, இந்த நாய்க்குட்டியை நல்லா என்ன செய்யணும்? நீ குளிப்பாட்டணும், எதுக்கு சாப்பாடு கொடுக்கணும், நீ நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டார். இப்போ இந்த அம்மா என்ன செஞ்சிட்டாங்க? எலும்பி நடக்க முடியாமல் கட்டில் கிடையாக படுத்துட்டாங்க. எலும்ப முடியல, அவங்களால நடக்க முடியல. இப்போ அவங்களையும் அவங்க பார்க்கணும், இப்போ வீட்டையும் பார்க்கணும், காணாத குறைக்கு இந்த நாய்க்குட்டியும் பார்க்கணும். இப்போ இப்படி இருக்கிற நேரத்தில் அந்த அம்மாவுக்கு எலும்ப முடியல, அப்படியே படுத்துட்டாங்க. இவர் தேவ சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணிட்டு தான் ஊழியத்துக்கு போவார். ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அங்கே ஆண்டவர் பேசினாராம், பால்யாங்கி நீ என்ன செய்ய, இன்னைக்கு பைபிளை தூக்கி நீ கீழே வையினாராம். நீ ஊழியத்துக்கு நீ போகக்கூடாது. அப்படிங்கும்போது இவருக்குள்ள ஐயோ, பேசுறது ஆண்டவரா பிசாசா? ஊழியத்துக்கு போகிறத தடை பண்ணுகிறானே, இது யாரு அப்படின்னு சொல்லி இப்போ இவருக்குள்ள ஒரு கேள்வி எழும்பிட்டு, அப்போ ஆவியானவர் உள்ளே இருந்து பேசினார், நீ பைபிளை கீழே வச்சுட்டு நீ ஊழியத்துக்கு போகிறத நீ நிப்பாட்டிட்டு நீ உடனே என்ன செய்ய, உன் மனைவியினிடத்தில் போய் உன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய் அப்படி சொன்னாராம். அப்போ போய் பார்த்தா இந்த அம்மா அந்த படுக்கையில் அப்படியே கிடக்கிறாங்க. எலும்ப முடியல, சாப்பிட முடியல, தண்ணி கொடுக்க முடியல. இப்படி பயங்கரமான ஒரு பலவீனத்தில் இருக்கும் பொழுது பார்த்தீங்களா, ஆண்டவர் குடும்பத்தை நேசிக்கிறபடியினால் என்ன சொன்னார்?
உன் மனைவியை நீ விசாரின்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஆண்டவரை நான் கீழ்ப்படுகிறேன்னு சொல்லிட்டு இவர் போய் அந்த மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை அந்த ட்ரெஸ் எல்லாம் இவர் அலசி போட்டுட்டு சமையல் பண்ணிட்டு இவர் கொண்டு வந்த நாய்க்குட்டியை இவரே குளிப்பாட்டினாராம். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, ஊழியம் செய்கிறது நல்லது, சர்ச்சைக்கு வர்றது நல்லது, உங்கள் கணவனுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கிறது தான் பெரிய காரியம். அப்படி நல்லொழுக்கத்தில் இருக்கணும், கீழ்ப்படிஞ்சு இருக்கணும். அப்படி இல்லாமல் மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடாது, மனைவி கணவனுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் மனைவிக்கு நம்ம உயிருள்ள நாட்கள் வரைக்கும் உண்மையாக இருக்க வேண்டும், கற்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதை ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தைகளை நியாயப்பிரமாணத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும், பழைய மிஸ்ரர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்படியெல்லாம் நம்ம சொல்லும் பொழுது நம்ம குடும்பம் இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நினச்சிங்கன்னா பாருங்க, 1 தீமோத்தேயு 3:15 நீங்கள் வாசிக்கும் போது, அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது. எந்த வீடு? நம்ம நல்ல ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய கற்பனைகளிலே நடந்து கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்து பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்து அவருடைய சத்தியத்திலே நம்ம வழி நடத்தும் பொழுது நம்ம குடும்பம் எப்படி இருக்கும்? ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது. இப்போ நம்ம ஆண்டவருடைய ஆலயத்தில் யாராக இருக்கிறோம்? நம்ம தூணாக இருக்கிறோம். அப்போ நம்ம வீடு எப்படி மாறும்? தூணாய் மாறும். இந்த சர்ச்சை கட்டும்போது முதல்ல என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா, இந்த சர்ச்சை கட்டும்போது நிறைய சார கம்புகளாக வைத்து கட்டியிருப்பாங்க. இந்த சர்ச்சை கட்டுவதற்கு ஒரு தேவைப்படும் சார கம்பு, அப்படி தானே? அப்போ நிறைய சார கம்புகள் இருந்தால் தான் இந்த சர்ச்சில் என்ன செய்ய முடியும்? அந்த சர்ச்சை மேலே என்ன செய்ய முடியும்? காங்கிரீட் போட முடியும், ஏதோ அதை கட்டுவ முடியும். அப்போ ஆண்டவருடைய ஆலயத்தில் அந்த சாரக்கம்பு நமக்கு தேவை. அந்த சார கம்புகளும் அது கட்டி முடித்த பிறகு அது இப்போ தேவையா? இப்போ அந்த சாரக்கம்பை கொண்டு இதில் வச்சுருந்தா நம்ம உட்கார முடியுமா? சாரக்கம்பு தேவைதான். ஆனால் ஆலயத்துக்கு தேவையானது என்னது? தூணு தான். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அதுக்கு தான் நீ யாரு? ஆண்டவருடைய ஆலயத்தில் நீ தூணு அப்படின்னு சொல்லி நினைவு கூறும்படியாக இந்த பிள்ளரை அன்னைக்கு மிஷனரிகள் வச்சுட்டு போனாங்க. ஐயோ இந்த தூண் எனக்கு தான், இந்த இடம் எனக்கு தான் சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு தூண்லேயே உட்காந்துடக்கூடாது. தேவனுடைய ஆலயத்தில் நம்மலாம் யாரு? ஆலயத்தை தாங்கக்கூடிய ஒரு தூணா இருக்க வேண்டும். அப்போ அந்த தூணா இருக்கணும்னா உன் குடும்பம் எப்படி இருக்கணும்? கர்த்தருக்கு பயபக்தியோடு இருக்கணும், கர்த்தருக்கு பயந்த குடும்பமாக இருக்கணும். அல்லேலூயா. அப்போ யோசுவா சொல்லுகிறார், யோசுவாவுடைய காலத்தில் அந்நிய தேவர்களை எல்லாரும் வழிபட்டு வணங்கினார்கள், அதை சேவித்தார்கள். ஆனால் யோசுவா சொல்லுகிறார், நானோ என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அவர் ஒருவர் தான் எங்களுக்கு இரட்சகர், அவர் ஒருவர் தான் எங்களுக்கு மேசியா. கர்த்தரை தவிர வேறே கடவுள் இல்லை, வேறே தெய்வங்கள் இல்லை. என் குடும்பமும் கர்த்தரை சேவிக்கும் என்று அவர் உறுதியாக சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வீட்டை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்ம வீடு எப்படி இருக்கணும் என்று சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்ல ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெப வீடாக மாற வேண்டும். ஆண்டவர் வந்து போகக்கூடிய வீடாக இருக்க வேண்டும். ஆண்டவர் தேவ ஆலயத்தை விட்டு சீமோன் பேதுருனுடைய வீட்டுக்கு சென்றார் அப்படின்னு இருக்கு. அப்ப நம்ம ஆண்டவர் இந்த ஆலயத்தில் இருந்து நம்ம வீட்டுக்கு வரணும்னா நம்ம வீடு அப்படிப்பட்ட வீடாய் ஆயத்தப்பட்டிருக்க வேண்டும். நம்ம வீட்டில் எப்படி இருக்கணும் என்று சொன்னால், ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய வீடு ஒரு குட்டி ஆலயமாக பரலோகமாக மாற வேண்டும். எந்த நேரமும் நம்முடைய வீட்டிலே துதி சத்தம் காணப்பட வேண்டும்,
ஜெப சத்தம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்ப நம்ம வீட்டில் சீரியல்கள், சினிமாக்கள், அதுக்கு நம்ம இடம் கொடுத்தோன்னு சொன்னா கர்த்தர் அங்கே இருக்க மாட்டார், ஆண்டவர் அங்கே வரமாட்டார். சினிமா இருக்கிற வீட்டில் ஆண்டவர் இருப்பாரா? ஆண்டவர் இருக்கணும்னு சொன்னா அவன் வீடு எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். அப்ப ஆண்டவர் நம்முடைய வீட்டை அவர் நேசிக்கிறார். அப்ப நம்ம வீட்டில் இயேசு வந்து போகிறவரா இருக்கணும். பாருங்க, அப்போ ஒரு நாள் கொர்நேலியு அவன் ஜெபித்து கொண்டிருக்கிறார். மத்தியான வேளையில் நான் தனித்து நான் உபவாசம் பண்ணி நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். அப்போஸ்தலர் 10:30 அவர் சொல்லுகிறார், நான் தனிமையாய் ஜெபித்து கொண்டிருந்தேன். இயேசு நமக்கு என்ன கற்றுக் கொடுத்தார்? மார்க் 1:35 இயேசு அதிகாலை இருட்டோடு எழுந்து அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தனி ஜெபம் காணப்பட வேண்டும். அதே அப்போஸ்தலர் 12:12 5:12 நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே என்ன சொல்லுகிறது? ஒரு நாள் மார்க் என்னும் பேருள்ள அந்த யோவானுடைய வீட்டுக்கு பேதுரு வரும் பொழுது அந்த வீட்டிலே எல்லாரும் அவர்கள் கூடி ஜெபித்து கொண்டிருந்தார்கள். அப்ப நம்ம வீட்டிலே குடும்ப ஜெபம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இன்றையிலிருந்து நம்முடைய குடும்பத்தை இன்றைக்கு ஜெபத்துக்குள்ளாக நடத்த வேண்டும். வீட்டுக்கு போங்க, வீட்டுக்கு போய் இரவு நீங்கள் ஆண்டவருக்குன்னு ஒரு டயத்தை ஒதுக்குங்க. உங்கள் பிள்ளைகளை எல்லாம் நீங்கள் கூட்டி நீங்கள் கூட செய்யுங்கள். நீங்கள் கூப்பிட்டு ஒரு பாடலை பாடுங்கள். ஒரு அதிகாரத்தை நீங்கள் சங்கீதத்தையோ இல்லை என்றால் ஒரு நிருபங்களையோ சுவிசேஷத்தையோ வாசித்து விட்டு நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. அப்படி தானே? மற்றவங்க கிட்ட கிடையாது. ஜெபம் என்பது இன்னொரு மக்களிடத்தில் எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள், அது அல்ல. உங்களுக்காக நீங்களே ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் கல்வாரி சிலுவைக்கு அங்கே இழுத்து கொண்டு போகிற நேரத்திலே எல்லாரும் ஆண்டவரை பார்த்து அழுது கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் சொன்னார், எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொன்னார். அப்ப இனி கடைசி காலத்திலே இந்த பூமியிலே பெரிய அழிவு வரப்போகிறது. அதற்கு தப்பித்து கொள்ள வேண்டும் என்றால் தனிமையாயிருந்து தெய்வத்தோடு உறவாடி நாம் ஜெபித்து கொள்ள வேண்டும். நம் குடும்பமாக நாம் ஜெபித்து கொண்டிருக்கிற நேரத்திலே ஆண்டவருடைய வருகை இருக்கும் என்று சொன்னால் அங்கே கடந்து போக முடியும். அல்லேலூயா. அப்போ நம்ம குடும்பம் ரொம்ப அவசியம். நம்ம குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை வருகிறது, நம்முடைய குடும்பத்தில் ஏதோ ஒரு போராட்டம் வருகிறது. நீங்கள் தனிமையாய் இருந்து தேவனோடு போராடி ஜெபிக்கும் பொழுது அதை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். உன் குடும்பத்துக்கு விரோதமாக ஒரு காரியம் நடக்க போகிறது என்று சொன்னால் அந்த ஜெபத்திலே உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்கும். ஆண்டவர் அவர் மலையிலே ஏறி ஜெபித்து கொண்டிருக்கிறார். அப்போ சீசர்கள் எல்லாரும் அந்த இடத்துல இல்லை. அக்கறைக்கு போக வேண்டும் என்று சொல்லி படகுலே எல்லாரும் போய்விட்டார்கள். அப்போ இயேசு அந்த இடத்துல இல்லை. அப்போ போகிற நேரத்திலே காற்று அவர்கள் மேலே மோதினது. படகு மேலே மோதினதினாலே அவர்கள் வருத்தப்பட்டு அவர்கள் கலங்கி அங்கே திகைத்து நின்றார்கள். அப்போ இயேசு தனிமையாய் ஜெபித்து கொண்டிருக்கிற நேரத்தில் பிதாவானவர் அங்கே என்ன செய்தார்? அந்த படவிலே தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சீசர்களிடத்திலே அந்த காரியத்தை இயேசுவுக்கு அறிவித்தார். உடனே அந்த ஜாமத்திலே எழும்பி ஆண்டவர் உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, நம்ம தனிமையா ஜெபிக்கும் பொழுது ஒரு வெளிப்பாடு நமக்கு கிடைக்கும். கிடைக்குமா இல்லையா? யாரு? கொர்நேலியு அவர் ஜெபித்து கொண்டிருக்கிற நேரத்தில், அவர் தனிமையா ஜெபிக்கிற நேரத்தில் ஒரு வெண் வஸ்திரம் தரித்த ஒரு தேவ தூதனை பிதாவானவர் அங்கே அனுப்புகிறார். அப்ப நம்ம தனிமையா ஜெபிக்கும் பொழுது நமக்காக அனுப்பப்படுகிறது ஒரு தூதன். இந்த தூதன் வந்தால் நம்முடைய குடும்பத்தில் என்ன நடக்கும்? உன்னுடைய கால் இடராதபடிக்கு தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அல்லேலூயா. அப்ப அவர்கள் உன்னை தம்முடைய கைகளிலே ஏந்தி கொண்டு போவார்கள். அப்ப தூதன் வந்தால் உனக்கு பாதுகாப்பு உண்டாயிருக்கும். அல்லேலூயா.
தூதர்கள் வந்தால் உனக்கு நற்செய்தி உண்டாயிருக்கும். உன் ஜெபத்தை பிதாவினிடத்திலே கொண்டு போகக்கூடியது இந்த தூதர்கள் தான். அப்போ நம்முடைய தனி ஜெபம் அவசியம். அப்போ நம்ம கூடி ஜெபிக்கிற நேரத்தில் என்ன நடக்கும் என்று சொன்னால், இப்போ சிறைச்சாலையிலே இருந்த பேதுரு அங்கே என்ன செய்கிறார்? அந்த யோவானுடைய வீட்டுக்கு போகிறார். அப்போ நம்ம குடும்பமாய் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சீசனை அனுப்புவார். அல்லேலூயா. ஒரு சீசன் நமக்கு வந்தால் என்ன நடக்கும்? நம்மளை பராமரித்து கொண்டு சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மளை போதித்து நடத்துவார்கள். இன்னைக்கு அதுக்கு தான் நிறைய ஊழியக்காரங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ நம்ம நல்ல ஜெபிக்கும் பொழுது நல்ல ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஊழியர்களை தேவன் நமக்கு தருவார். அப்போ குடும்பம் முக்கியம். அப்போ நம்முடைய குடும்பத்துக்காக அதிகமாய் நம்ம ஜெபிக்கணும். தேசத்துக்கு ஜெபிப்பதை காட்டிலும் முதல் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மனைவி ஒரு கணவனுக்காக ஜெபிக்கணும். ஒரு கணவன் தன் மனைவிக்காக ஜெபிக்கணும். இவர்கள் 2 பேரும் சேர்ந்து அவர்களுக்கு கொடுத்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். அல்லேலூயா. அப்போ நம்ம ஜெபம் என்றால் என்ன? நம் ஆண்டவரோடு இணைந்து வாழ்வதுதான் ஜெபம். ஆண்டவரோடு இணைந்து ஐக்கியமாக இருப்பது தான் இந்த ஜெபத்தின் ரகசியம். அப்போ நம்ம ஆண்டவரோடு கூட இணைந்து இருப்பது போல, கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷன் ஸ்திரீக்கு தலையா இருக்கிறான். அப்படி தானே? அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? அப்போ இருவரும் இசைந்து இருக்கிறது போல கிறிஸ்து நமக்குள்ளே அவர் இசைந்து வாசம் பண்ணுகிறார். அப்போ அந்த வருகையிலே நாம் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் சொந்த மாமிசத்தை பகைக்க கூடாது, மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடாது, மனைவி கணவனுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. நம்ம நினைக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு போராட்டம் வரும்போது நம்ம என்ன நினைப்போம்? உங்கள் கணவனார் உங்களை அடிக்கும் பொழுது அப்போ நம்ம கோபப்படுவோம். எத்தனையோ மாப்பிள்ளை எனக்கு வந்தாங்க, அதெல்லாம் விட்டுட்டு நான் உனக்கு வாக்கப்பட்டேன் அப்படி சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது? திட்டிடக்கூடாது. அந்த எதிர்த்த வீட்டுக்காரன் கூட என்னைய வந்து எட்டி பார்த்தான், அவனுக்கு கூட நான் வாக்கப்படாமல் நான் உனக்கு வாக்கப்பட்டிருக்கிறேன், உன்னை நல்லவண்ணி நான் நினைச்சேன், ஆனால் நீ இன்னைக்கு எனக்கு விரோதமாக எழும்புகிற அப்படி நம்ம என்ன செய்யக்கூடாது? கணவனாரை திட்டக்கூடாது. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். அப்போ நம்முடைய சொந்த சரீரத்துக்கு துரோகம் செய்யக்கூடாது. வாக்கப்பட்ட பிறகு உங்கள் கணவருக்கு துரோகம் பண்ணக்கூடாது. உங்கள் கணவர் எப்படி இருப்பார்? சப்ப தலையாக இருக்கலாம், இல்லைனா வழுக்க தலையோடு இருக்கலாம். அவர் தான் உங்களுக்கு தலை. அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி இருந்தால் உங்கள் மனைவி நீங்கள் நினச்சிருக்கலாம், கிளி மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்க்க சொன்னையா இப்படி வந்துட்டு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு இப்படி தான் நினைக்கிறான், மாம்சத்தில் சிந்திக்கிறான். எனக்கு பொண்ணு எப்படி இருக்கணும்? சுண்டுனா ரத்தம் வரணும், கிளி மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். இப்போ கிளி மாதிரி தான் இன்னைக்கு நிறைய பெண்கள் இருக்கிறாங்க. இவன் கட்டிட்டு வந்துட்டான், நல்ல அழகாக நினைக்கிறான், அதே மாதிரி வருது. இப்போ கிளி என்ன நினைக்குது? கிளி எப்படி இருக்கும்? நீங்கள் கிளிக்கிட்ட போய் உங்கள் கையை கொடுங்க, என்ன செய்யும்? கொத்தி பிடுங்கிரும். இப்போ நீ தான் நினைச்ச, ஆண்டவர்கிட்ட கேட்ட, கிளி மாதிரி ஒரு பெண்ணை தாங்க ஆண்டவரே தந்துட்டாரு. வந்ததும் உங்கள் அம்மாவை கொத்தும், உன் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் அந்த கிளி கொத்தும். ஐயையோ கொத்துதே பிடுங்குதேன்னு நினச்சி இப்போ நீ வருத்தப்படக்கூடாது. கேட்டது யாரு? நீ தான் கேட்ட. நீ ஆண்டவர்கிட்ட ஒரு பெண்ணை கேட்டிருந்தா பெண்ணை தந்திருப்பாரு. நீ கேட்டது என்னது? கிளி. இவன் நினச்சிருப்பான், நம்ம சொல்கிறதையெல்லாம் கேட்கும் இந்த கிளி, சீட்டை நம்ம நினச்ச சீட்டை எடுத்து போடுன்னு சொல்லி இவன் நினச்சிருப்பான். ஐயோ இந்த கிளி கூண்டுக்களே இருக்குன்னு நினைப்பான். அப்படி கிடையாது. நீ ஆண்டவரிடத்துல யோசேப்பை போல என்ன செய்யணும்? அவரோடு கூட இருந்து நீ எல்லாவற்றையும் கேட்கணும். நல்லவைகளை என்ன செய்யணும்? கேட்கணும். அப்போ பாருங்க, அழகுல இல்லைங்க, கலர்ல கிடையாது. மனைவி இன்னைக்கு அழகு இல்லை, மற்ற புருஷனை போல என் புருஷன் இல்லை அப்படி இல்லை. அது கருப்பா இருந்தாலும்
எப்படி இருந்தாலும் அவர்களுடைய நல் ஒழுக்கத்தை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அன்னைக்கு இருந்ததான ரெபேக்காள், நம்முடைய தாயான ரெபேக்காள், எத்தனையோ ஒட்டகங்களுக்கு அவங்க கிணத்திலிருந்து என்ன செஞ்சாங்க, ஆழமான கிணத்திலிருந்து தண்ணீர் வார்த்து இறைத்து அவர்கள் குடிக்க கொடுத்தார்கள். ஒரு ஒட்டகம் எவ்வளவு தண்ணி குடிக்கும்? 75 to 130 லிட்டர் வரைக்கும் தண்ணி குடிக்கும்னு சொல்லி இன்னைக்கு சொல்றாங்க. அப்போ அந்த அவங்க எத்தனை ஒட்டகத்துக்கு எத்தனை லிட்டர் தண்ணியை அவங்க கிணத்திலிருந்து இறைத்து அவங்க கொடுத்துருப்பாங்க. அப்போ எவ்வளவு அழகா அந்த ரெபேக்காள் தன்னுடைய பணியை செய்தார்கள். இன்னைக்கு இருந்ததான ரெபேக்காள் அந்த மோட்டர் சுவிட்சை கூட இன்னைக்கு போட மாட்டேங்கிறாங்க. நான் சொல்றது விளங்குதா? அன்னைக்கு உள்ள ரெபேக்கா கிணத்துல தண்ணீரை இறைத்து கொடுத்தாங்க, ஒட்டகத்துக்கு வேலைக்காரனுக்கு கொடுத்தாங்க. இன்னைக்கு இருக்கிற ரெபேக்கா கிட்ட ஏமா அந்த மோட்டர் சுவிட்சை போடுனா நீ போடு. புரியுதா? இப்படி இருக்கக்கூடாது. ஒருவருக்கொருவர் கணவனும் மனைவியுமாக நீங்கள் இணைந்து கர்த்தருடைய என்ன செய்யணும், வருகையிலே ஆயத்தப்படணும். சபையிலே நீங்கள் ஒழுக்கமுள்ளவர்களாக இருக்கணும், புத்தியுள்ளவர்களாக இருக்கணும், கற்புள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்கு மட்டும்தான் நம்ம உண்மையாக இருக்கணும். அடுத்தது உங்கள் புருஷனுக்கு நம்ம எப்படி இருக்கணும்? மனைவிக்கு உண்மையாக இருக்கணும். இதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். இந்த ஒழுக்கத்தை ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ பாருங்க, நம்ம இன்னும் பாருங்க 1 தீமோத்தேயுல அதே 3:12 பார்க்கும்பொழுது, ஒரே மனைவியினுடைய புருஷருமாய் தங்கள் பிள்ளைகளையும் சொந்த குடும்பங்களையும் நன்றாய் நடத்துகிறவர்களுமாய் இருக்க வேண்டும். இன்னும் அதே 1 தீமோத்தேயு 5:8 பார்த்தீங்கன்னா, சொந்த ஜனங்களை நம்ம விசாரிக்கணும். தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் விசுவாசத்தை மறுதலிக்கிறவனும் அவிசுவாசியுமான கெட்டவனுமாயிருப்பான். எப்படி இருக்குது? குடும்பத்தை விசாரிக்காம இருந்தா அவிசுவாசியா இருந்து கெட்டவனுமாய் இருப்போம். ஆண்டவரிடத்தில் சாட்சி கிடையாது. அல்லேலூயா. அப்போ நம்ம நினைப்போம், ஒரே மனைவின்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கார். ஐயா, எங்கள் தாத்தாவுக்கெல்லாம் 3 பொண்டாட்டி 4 பொண்டாட்டிலாம் கட்டியிருந்தாரே. அப்போ அதே மாதிரி நான் அந்த குடும்பத்தில் வந்தவன் தானே, அட்லீஸ்ட் எனக்கு 2 மனைவியாவது இருக்க வேண்டாமா? அப்படி நீங்கள் நினைப்பீங்களா? ஆண்டவருக்கு அருவருப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி கிடையாது. அது முன்னோர்களுடைய, அதுக்கு அவங்க அறியாமல் இருந்தாங்க. நம்ம தாத்தா யாக்கோபுக்கு யாரு எத்தனை பொண்டாட்டி? நம்ம ஆபிரகாமுக்கு யாரு எத்தனை பொண்டாட்டி? நம்ம சாலமோனுக்கு எத்தனை பொண்டாட்டிங்க? அப்படி தானே? 700 300 1000 வந்துடும். அப்போ நம்ம அந்த சந்ததியிலேருந்து வந்தோமே, தாவீதின் நம்ம சந்ததியிலேருந்து வந்தோமே, தாவீதுக்கு நிறைய இருந்தது. உங்களுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற உங்கள் மனைவிக்கு, உன் இளம் மனைவிக்கு நீ துரோகம் பண்ணாமலும் அப்படி போட்டிருக்குது. அப்போ நம்ம உண்மையும் உத்தமமாக இருந்து ஆண்டவரை என்ன செய்யணும்? மகிமைப்படுத்தணும். அப்போ ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் குடும்ப ஜெபம் பண்ணணும். தலையில கை வச்சு ஆசீர்வதிக்கணும். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றிற்காகவும், உங்களுக்கு இருக்கக்கூடிய பிஸ்னஸுக்காக ஜெபிக்கணும். ஏதோ உங்களுக்கு உங்கள் வியாபாரத்துக்காக, உங்கள் விவசாயத்துக்காக, எல்லாவற்றிற்காகவும் பிரார்த்தனையை ஏறெடுக்கணும். இது குடும்பத்துக்குள்ள. அல்லேலூயா. அப்படி தானே? நம்ம குடும்பத்தை அதிகமாய் நேசிக்கணும். அதுதான் உண்மை. அப்போ நம்ம அதே போல் நம்ம என்ன செய்யணும்? நம்ம வந்ததான மிஷனரிகளை நம்ம நினைக்கணும், அப்போஸ்தலர்களை நம்ம நினைக்கணும், ஊழியக்காரங்களை விசுவாசிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்களை வணங்குவதற்கு அல்ல, அவர்கள் என்ன செய்தார்களோ, அவர்கள் இயேசுவுக்காக என்ன நமக்கு கற்றுக் கொடுத்தார்களோ அதன்படி வாழ்வதற்கு அதை நினைவு கூற வேண்டும். அல்லேலூயா. அப்போ நம்ம பாருங்க, இன்னைக்கு யாக்கோபு, யோவான், அப்படி தானே, பேதுரு, யோவான் எல்லாரும் இயேசுநாதரை போல அற்புதம் செய்தார்கள். அற்புதம் செஞ்சாங்களா இல்லையா?
பவுல் அற்புதம் செஞ்சாரு, பேதுரு அற்புதம் செஞ்சாரு, பல பரிசுத்தவான்கள் அற்புதம் செஞ்சாங்க. அப்ப எல்லாரும் அற்புதம் செஞ்சா அவங்கள வணங்குவதற்கா, அவங்கள நமஸ்கரிப்பதற்காக செஞ்சாங்களா? அப்படி இல்லை. ஆண்டவரே சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் மேலான பெரிய காரியங்களை அவர்கள் செய்வார்கள். நம்முடைய வணக்கத்துக்கும் நம்முடைய வந்தனத்திற்கும் போற்றுதற்கும் உரியவர் ஒருவர், ஆண்டவராகிய இயேசு ஒருவரே. அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் குடும்பத்தில் இன்னைக்கு என்ன செய்கிறார்? ரொம்ப ரொம்ப நேசிக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் என்ன செய்கிறாங்க? மோசேனுடைய காலத்தில் அந்த சின்ன சின்ன பிறந்த குழந்தைகளையெல்லாம் கொல்லுன்னு சொல்லி அங்கே கட்டளை வருகிறது. அப்போ பிறக்கிற எல்லா எபிரேய குழந்தைகளையும் கொன்று அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த நேரத்தில் மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களை தப்புவித்து காப்பாற்ற அந்த குழந்தைகளை எல்லாம் காப்பாற்றுகிறாங்க, கொல்லல. அதை தேவன் பார்க்கிறார். பார்த்த உடனே தேவனுக்கு அவர்கள் பயந்ததினால இப்போ என்ன செய்கிறாங்க? ஆண்டவர் அவர்கள் மருத்துவச்சிகளுடைய குடும்பங்களை தலைக்கும்படி செய்தார், பெருகும்படி செய்தார், அதை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவருடைய வழியிலே நாம் நடக்கும் பொழுது நம்முடைய குடும்பங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் குடும்பத்தை அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அவர் ஆரோன் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பார், அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பார். பார்த்தீங்களா? அப்ப ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எங்க இருக்குது? குடும்பங்களில் இருக்கிறது. அவ குடும்பத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? கட்டி எழுப்ப விரும்புகிறார். இந்த சபை எப்படியோ அப்படியே நம்முடைய குடும்பமும், இந்த சபை எப்படி கிறிஸ்துவுக்காக ஆயத்தப்பட்டு கிறிஸ்துவுக்காக காத்திருக்கிறதோ நம்முடைய குடும்பமும் அப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். அப்போ குடும்பம் ரொம்ப அவசியம். குடும்பம் நமக்கு தேவை. குடும்பத்தை விட்டுட்டு இன்னைக்கு ஊழியம் இரண்டாவது பகுதி தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ குடும்பம் தான் ஆண்டவர் இன்னைக்கு அடிக்கடி சொல்லுகிறார். இன்னைக்கு எல்லாருடைய வீட்டிலையும் இன்றையிலிருந்து குடும்ப ஜெபத்தை நீங்கள் ஏறெடுக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த கஸ்தி காலத்தில், இந்த லெந்து காலத்தில் ஒரு 40 நாள் நம்ம ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்வோம்? பிரியமாய் நம்ம என்ன செய்வோம்? உபவாசம் பண்ணுவோம். அப்போ நம்ம எல்லாரும் என்ன செய்வோம் அப்படின்னா, உபவாசம் இருந்து ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்வோம்? தியாகம் பண்ணுவோம். அப்போ இந்த 40 நாட்கள் மாத்திரம் அல்ல, அவருடைய வருகை பரியந்தமும் இதை கடைபிடிக்க வேண்டும். இப்போ சிலுவை நம்ம என்ன செய்கிறோம்? 1 பிப்ரவரி மாதம் வருது, இல்லைன்னா மார்ச் மாதம் வருது. இந்த சிலுவையை குறித்து நம்ம தென்னிந்திய திருச்சபையோ இல்லைன்னா சுத்தாங்க திருச்சபையோ கத்தோலிக்க மதமோ எல்லாமே இதை தான் அனுசரிக்கிறோம். இந்த இப்போ டிசம்பர் மாதம் வந்தால் ஆண்டவருடைய பிறப்பு, பிப்ரவரி மார்ச் வந்தால் ஆண்டவருடைய சிலுவை பாடுகள், அப்படி தானே? அப்போ ஈஸ்டர் வருகிற நேரத்தில் அவருடைய உயிர்த்தெழுதல், இதை நம்ம நினைவு கூறிக்கிட்டே இருக்கோம். இது ஒரு சுவிசேஷம், இல்லைன்னு சொல்லலை. இதை மாத்திரம் அல்ல, அவருடைய வருகை பரியந்தமும் நான் இப்படியே நம்ம இருக்கணும். ஒரு அலையிலே சொல்லுவோம், அப்படி தானே? 40 நாள் இல்லை, அளவு கிடையாது. ஆண்டவருடைய சமூகத்துக்கு அளவு கிடையாது. பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் ஜனங்களெல்லாம் எப்படி இருந்தாங்களாம்? லூக்கா கடைசி அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா 24ஆம் அத்தியாயத்தில் 53ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. நாடோறும் தேவ ஆலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்து கொண்டிருந்தார்கள். ஆமேன். இங்க எப்படி போட்டிருக்குது? நாடோறும் தேவனை புகழ்ந்து, அப்படித்தானே, துதித்து கொண்டிருந்தார்கள். அப்ப நமக்கு இருக்கக்கூடிய நாட்கள் 70 பலத்தின் மிகுதியினால் 80. அப்ப இந்த நாட்களில்
ஆண்டவரை நாடோறும் என்ன செய்யணுமாம்? துதித்து கொண்டிருக்க வேண்டும். குடும்பமாய் ஆண்டவருடைய சமூகத்திலே கூடி வர வேண்டும். இப்போ ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, ஓய்வு நாளில் நீயும் உன் வீட்டில் இருக்கிற எந்த வேலைக்காரனும் வேலைக்காரியும் யாதொரு வேலையும் செய்யக்கூடாது. கர்த்தருடைய ஆலயத்துக்கு நீங்கள் என்ன செய்யணும்? என்னை ஆராதிக்கும்படியாக நீங்கள் கடந்து வர வேண்டும். அந்த குடும்பமாய் நீங்கள் வரணும், என்னை தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய வீடுகளை ஆசீர்வதிக்கிறார். இப்போ பாருங்க, ஆண்டவர் முதல்ல அவர் வருகின்ற நேரத்தில் சகேயுனுடைய வீட்டுக்கு முதல்ல போனார். அந்த வீட்டுக்கு போன அந்த சகேயுனுடைய வீடு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டது. அடுத்தது பாருங்க, சீமோனுடைய பேதுருனுடைய வீட்டுக்கு அவர் வருகின்ற நேரத்தில் அவருடைய மாமியினுடைய வியாதி குணப்படுத்துகிறார், வியாதியை மாற்றுகிறார். அப்போ சீமோனுடைய வீட்டுக்கு அவர் வருகின்ற நேரத்தில் நமக்குடைய வியாதிகள் நீக்கப்படுகிறது. அப்போ இயேசு நம்ம வீட்டுக்கு வந்தால் ரட்சிப்பு, இயேசு நம்முடைய வீட்டுக்கு வந்தால் சுகம். இன்னும் பாருங்க, 100க்கு அதிபதியான அந்த தலைவனுடைய வீட்டுக்கு கடவுள் கடந்து செல்கிறார். அங்கே என்ன செய்கிறார்? மரண படுக்கையிலே கிடந்த ஒரு சிறு பெண்ணை உயிரோடு எழுப்புகிறார். அவர் அடிக்கடி லாசரு எனக்கூடியதான மார்த்தாள் மரியாள் எனக்கூடிய ஒரு வீட்டுக்கு கடந்து செல்கிறார். அங்கே மரித்த லாசருவை இயேசு உயிரோடு எழுப்புகிறார். குடும்பத்தை ரொம்ப நேசிக்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த வீட்டுக்கு போறாரு, பார்த்தீங்களா? அப்போ வீட்டுக்கு கடந்து செல்கிறார். இன்னும் பாருங்க, இயேசு ஒரு வீட்டிலே அவர் பேசி கொண்டிருக்கிறார். இயேசு மேலே நம்பிக்கை வைத்து ஒரு திமிர்வாதக்காரனை மேற்கூரையை பிரித்து கொண்டு அவருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனை எழுந்து நடக்க செய்கிறார். அப்ப இயேசு நிறைய வீடுகளுக்குள்ளே போகிறார். இன்றைக்கு உங்களுடைய வீடும் என்னுடைய வீடும் இயேசு உலாவக்கூடிய வீடா இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் வீடுகள் தோறும் பிக்கக்கூடிய அப்பத்திலே என்று சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் நீங்கள் வீடுகள் தோறும் கூடி வரக்கூடிய சபையை அப்படி சொல்லுகிறார். நம்முடைய வீடு சபையாய் மாறணும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நம்ம வீட்டை ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார். உங்கள் வீட்டில் எந்த சொந்த பந்தங்களோ, உங்கள் அம்மா வழி ஆட்களோ, அப்பா வழி ஆட்களோ, உங்கள் சம்பந்த வழி எதுவோ, எல்லாருக்காகவும் நீங்கள் என்ன செய்யணும்? ஜெபத்தை ஏறெடுக்கணும். அல்லேலூயா. அப்போ நம்ம எல்லாருக்காகவும் நம்ம பிரார்த்தனை செய்யும் பொழுது ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஜெபிக்கும்படியாக நாம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் பிரார்த்திக்க போகிறோம். நல்ல பிதாவே, இந்த அருமையான இந்த உபவாச ஜெபத்திலும் கூட கர்த்தாவே, ஜெபத்தை குறித்து, எங்களுடைய குடும்பத்தை குறித்து எங்களோடு பேசினீரே. ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை விசாரியாமல் தேவனுடைய சபையை எப்படி நடத்த முடியும் என்று நீர் கொடுத்த ஆண்டவரே வாக்குக்காக ஸ்தோத்திரம். கணவன் தன் மனைவிக்கு உண்மையாகவும், மனைவி தன் புருஷனுக்கு உண்மையாகவும், இருவரும் ஒரே சிந்தையுள்ளவர்களாக நல்லொழுக்கம் உள்ளவர்களாக இருந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுவார்களாக. இன்றைக்கு எல்லா குடும்பத்திலும் தனி ஜெபமும், எல்லா குடும்பத்திலும் குடும்ப ஜெபமும் காணப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து இன்றைக்கு இந்த குடும்பத்தை கட்டி எழுப்பி இந்த குடும்பங்களை தலைக்கும்படி செய்வீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. நீர் அன்றைக்கு இறங்கி வந்து நீர் கல்யாண வீட்டிலே ஆண்டவரே ஒரு அற்புதங்களை முதலாவது செய்தீர். ஆண்டவரே, நீர் குடும்பம் குடும்பமாக, வீடு வீடாக நீர் கடந்து சென்று ஆண்டவரே நீர் மக்களை ஆசீர்வதித்தீர். அதுபோல நீர் எங்களுடைய வீட்டுக்கு கடந்து வரும்படியாக, எங்கள் வீட்டிலே நீர் தங்கும்படியாக, ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கும்படியாக, எங்கள் வீட்டிலே ஜெபமும் துதியும் வேத வாசிப்பும் காணப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
இன்றைக்கு இந்த மக்களுக்காக, இந்த திருச்சபைக்காக இந்த சத்தத்தை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார்களோ அத்தனை கிராம மக்களுக்காக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். உம்முடைய வருகையிலே ஆண்டவரே, வருகையின் நாட்களிலே நாங்கள் எல்லோரும் காணப்படும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். தொடர்ந்து உம்முடைய பாதத்திலே எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி ஆண்டவரே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நித்திய பிதாவே, ஆமேன்.